யார் அனாதைகள்? ஓம் சாந்தி. இங்கே யார் சதா சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, ஒரு வீட்டில் கணவன் மனைவியினிடையே சண்டை ஏற்படுகின்றது, தாய் மற்றும் மகளுக்கிடையே சண்டை ஏற்படுகின்றது. ஆகையால் அப்படி சண்டை ஏற்பட்டால் கேட்பார்கள், உங்களை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லையா என்று கேட்பார்கள். ஆகையால் அப்படி நான் தந்தையை விட்டுவிட்டு தந்தை நினைவில்லாமல் இருந்தோம் என்றால் இப்படித்தான் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருப்போம் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் தந்தை இருந்தால் நாம் அனாதைகளாக இருக்க மாட்டோம். தந்தை நினைவில் தந்தையின் வழியில் சென்று விட்டால் நாம் அனாதைகளாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தந்தை கிடைத்து விட்டார். ஆகையால் தந்தை இல்லாத வீடுதான் சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு வீட்டில் தந்தையினுடையவராக மனைவி ஆகிவிட்டால், கணவன் ஆகவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது. மகள் தந்தையிடம் இருக்கின்றார், ஆனால் லௌகிக தந்தையோ பரம தந்தையிடம் இல்லாமல் இருக்கின்றார். ஆகையால் அவரோ தனது மகளை கல்யாணம் செய்விக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகையால் சண்டைகள் ஏற்படுகின்றது. ஆனால் இப்பொழுது பரம தந்தை நமக்கு சொல்கின்றார், தூய்மையாக கண்டிப்பாக ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தூய்மையானால் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்று. ஆகையால் நாம் இப்பொழுது சண்டை சச்சரவுகளை விட்டுவிட்டு தூய்மையாக இருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் அழிந்துவிடும். மேலும் நாம் தூய்மை என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய்மை என்றால் பிரம்மச்சாரியம் மட்டுமல்ல, ஆனால் எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருக்க வேண்டும். அதாவது விக்காரங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் இப்பொழுது விக்காரங்கள் அனைத்தையும் தானம் கொடுத்து விட வேண்டும். யார் உங்களிடையே, அதாவது பிராமணர்களிடையே வந்தாலும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், நீங்கள் எங்களுக்கு இந்த 5 விக்காரங்களை கொடுத்து விடுங்கள். இதை பெற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம். ஆகையால் இந்த 5 விக்காரங்களை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். உங்களது கிரகச்சாரம், அதாவது கெட்ட கிரகச்சாரம் அனைத்தும் நீங்கிவிடும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். மேலும் சொர்க்கத்தில் நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் நாம் 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, தந்தை நினைவு. இதன் மூலம் பழைய விக்கர்மங்கள் அழிந்து விடுகின்றது. இரண்டாவது, நாம் 5 விகாரங்களின் தானம் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் கிரகச்சாரம் விலகிவிடுகின்றது. ஆகையால் இந்த 2 விஷயங்களை நாம் செய்தோம் என்றால் நாம் முழுமையாக தூய்மையாக ஆகிவிடுகின்றோம். நாம் அனாதைகளாக இல்லை, ஆனால் நமக்கு தந்தை கிடைத்து விட்டார். ஓம் சாந்தி.